இப்ப நான் என் ரோகிணிய அந்த சிகப்பு கதவு கிட்ட இருந்தோம் அந்த நாகத்துக்கிட்ட இருந்தும் காப்பாத்தியே தேருவேன். இந்த சாவிய காட்டி நான் அவளை பத்தின உண்மையை சொல்லிடுவேன். இல்ல, ஒருவேளை ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா, நான் இப்ப உண்மையை சொல்றதால என் ரோகிணிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த நாகம் நிச்சயமா ஏதாவது ஒரு சதி வேலை பண்ணி நான் சொல்றதெல்லாம் பொய் என்ன எல்லாரையும் நம்ப வச்சிருவா. அந்த மாதிரி ஆச்சுன்னா நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க, என்னதான் தப்பா நினைப்பாங்க. ஒருவேளை சித்தார்த் ரோகிணியை பார்த்ததும் ஸ்ருதின்னு தப்பா நினைச்சு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டாருன்னா, இல்லல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம என்னால வீட்டுல இருக்கவங்க கிட்ட எந்த உண்மையும் நிச்சயமா சொல்லவே முடியாது. பாங் குடிச்சா எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் என்ன சொன்ன? பாங் குடிச்சா எந்த பிரச்சனையும் இருக்காது. சீமா, பாங் குடிச்சா எந்த பிரச்சனையும் இருக்காது. பாங் குடிச்சா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு நிமிஷம், அநேகமா இவ தெரியாம பாங் குடிச்சிட்டான்னு. பாங் குடிச்சா எந்த பிரச்சனையும் அது இருக்காது. அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி என்ன இங்க இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. கிளம்பிட்டாரா? பாங் குடிக்க போயிருப்பாரு. அது நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவ்வளவு சீக்கிரமா மேல கூட்டிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வைங்க. சரியா? அத பத்தி பேசக்கூடாது. சாரி, பேச மாட்டேன். ஓ, நீங்களே வந்துட்டீங்களா? நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். ஐயோ ரோகிணி, பாங் குடிச்சா எந்த பிரச்சனையுமே வராது. ஐயோ ரோகிணிக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல. சரி, உள்ள கூட்டிட்டு வாங்க. வாங்க அக்கா, 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 வாங்க வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க, என் கூட வாங்க. மெதுவா மெதுவா பாத்து. பாத்து. பாங் குடிச்சா பிரச்சனையே வராது. சீமா, ரோகிணிக்கு என்ன ஆச்சு? உமாக்கா அது இவ தெரியாம பார்ட்டில பாங்க குடிச்சிட்டா. சித்தார்த், நீ ரோகிணியை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும்ல? குடிக்கிறதால எந்த பிரச்சனையுமே வராது. ரோகிணி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அது வந்து நான் பிரேம் கூட இருந்தேன், அப்பதான் தெரியாம சாப்பிட்டா. சாரி. ஐயோ ரோகிணி, சாரி சாரி. பாங் குடிச்சா எந்த பிரச்சனையுமே வராது. நீ போய் உன்னோட ரூம்ல ஓய்வு எடுத்துக்கோ போ. சித்தார்த், இவளை கூட்டிட்டு போப்பா. நீங்களும் குடிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் சரியான நேரம். இந்த ராஜநாகம் குடிபோதையில இருக்க. இவளுக்கு போதை தெளியறதுக்குள்ள நான் எப்படியாவது என் தங்கச்சி ரோகிணிய அந்த சிகப்பு கதவுக்குள்ள இருந்து காப்பாத்திடுவேன். குடிச்சா எந்த பிரச்சனையும் வராதுங்க. நான் எடுத்து கொடுக்கறேன். பாத்து. அக்கா, நான் உங்க கூடவே இருக்கணும்னு விரும்புறேன். வாங்க, என் கூட வாங்கக்கா, ப்ளீஸ். அக்கா ப்ளீஸ். ரோகிணி, நான் வரேன். நீ இப்போ சித்தார்த்து கூட போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். வாங்க. சீமா, ரோகிணி சுய நினைவோட இருந்தாவே நம்ம பேச்சு கேட்க மாட்டா. இப்ப மட்டும் கேட்டுருவாளா என்ன? வாங்க வாங்க, என் கூடவே வாங்க. வா போலாம். மேடம் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. என்னோட பேச்சை கேட்டு இந்த பெட்டி அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க. நான் அவங்க கிட்ட சொல்லி உங்க எல்லாரையும் மன்னிக்க சொல்லிடுறேன். எங்களை அவங்க மன்னிக்கிறது இருக்கட்டும் வர்மா. முதல்ல நீ உன்னை பத்தி யோசி. எப்போ மேடம்க்கு நீ தேவைப்படாம போறியோ அன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாளா இருக்கும். நீங்க எல்லாரும் ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் மேடத்துக்கு ரொம்ப முக்கியமானவன். நான் தான் அவங்களோட வலதுகை. அதனால நான் இல்லாம அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இதான் சரியான சந்தர்ப்பம். பிளான் படி அந்த நாகத்தை பத்திய உண்மையெல்லாம் இவர்கிட்ட சொல்லிடணும். பரவாயில்லையே, 50-50. நேர்மைக்கும் நம்பிக்கைக்கும் நீங்க ஒரு சரியான அடையாளம். மனிதாபிமான அடிப்படையில் எனக்கும் ஒரு கடமை இருக்கு. நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். கேலண்டர், நீயே இவர்கிட்ட சொல்லு.
இவங்க மேடம் யாரு, அவங்க இங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒருவேளை உங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்களும் உயிரோட இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட். உங்க மேடம் எங்க உயிர் எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்கள பத்தின ரகசியம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ரகசியத்தை நாம ஏன் இவருக்கு சொல்லிடக்கூடாது? அப்பதான் இவர் அவங்க கிட்ட போகவும் மாட்டாரு, நம்மளை எதிர்க்கவும் நீங்க மாட்டாரு. எந்த ரகசியத்தை பத்தி பேசுறீங்க? வர்மா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பெட்டிக்குள்ள அப்படி என்ன இருக்கும்? மேடமோட விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும், வைரம் வைடூரியம், அதான் இதை வாங்க முயற்சி பண்றாங்க. சரி, நாம ஒண்ணு பண்ணலாம். மேடமோட இந்த விலை உயர்ந்த பொருளை நீங்களும் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? பாம்புதான். அதுவும் இல்லாம யார நீ அடிக்கடி மேடம் மேடம் சொல்லிட்டு இருக்கியோ அவங்க மனுஷி கிடையாது, ஒரு நாக பாம்பு, அதுவும் ராஜ நாகம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்கெல்லாம் ஏன் உயிரோட இருக்கோன்னு? ஏன்னா அவங்களுடைய விலை உயர்ந்த இந்த பொருள் அவங்களுடைய புருஷன் இப்ப எங்க கிட்ட இருக்குங்கிறதுனாலதான். பாம்பு பாம்பு இங்க போச்சு மேடம். அதுக்கு என்ன, வெறும் பாம்பு தானே, இப்படி கத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வர்மா சார், உங்க மேடத்தை பத்தி இப்பவாவது உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நீங்க இப்ப இங்க இருந்து கிளம்பி போகலாம். போங்க, நானே கழட்டி விடுறேன், நீங்க ஃப்ரீயா போலாம். மேடம் இந்த பெட்டியில விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறதா சொன்னாங்க, ஆனா பெட்டிக்குள்ள செத்த பாம்பல் இருக்கு. ஒருவேளை உண்மையிலேயே மேடம் ராஜநாகமா இருப்பாங்களோ? என்னாச்சு பிரேம்? அமர், இந்த ஆளை விட்டது தப்பு ஒண்ணும் இல்லையே. ரிலாக்ஸ் பிரேம். இந்த ஆளு அந்த நாகத்தோட ஒவ்வொரு தப்புலையும் கூடவே இருந்திருக்கிறாரு. இவர்கிட்ட நம்ம எல்லா உண்மையும் சொன்னதுனால அந்த நாகத்தை கொஞ்சம் பலவீனப்படுத்திருக்கோம். ஆனா இப்போ இந்த ஆள் அந்த நாகத்துக்கு வேலை பண்றாரோ இல்லையோ, அந்த நாகத்தை சந்திக்கிறதுக்கே யோசிப்பாரு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த பெட்டியை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ரோகிணி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா படுத்து தூங்க. ஓகே, எந்த பிரச்சனையும் வராது. அக்கா, நீங்க ப்ளீஸ் என் கூடவே உட்காருங்களேன். இங்க பாரு, உனக்கு ஓய்வு தேவை, ப்ளீஸ் தூங்க. இந்தா ரோகிணி, இந்த லெமன் ஜூஸ குடி. வேண்டாம் உமா, இருக்கட்டும். ரோஹிணியோட நிலைமை உண்மையிலேயே ரொம்ப மோசமா இருக்கு. இந்த லெமன் ஜூஸால அவளுக்கு சரியாகாதுன்னு நினைக்கிறேன். பாங்கோட போதை தூக்கத்தால மட்டும்தான் குறையும். ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். இப்போ இவங்கள சீக்கிரமா தூங்க வைக்கணுமே. சரியா சொன்ன ரோகிணி. உன்னோட அக்கா எங்கேயும் போக போறதில்ல, கைய விட்டுட்டு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். இல்ல, ஆமா, நான் இங்க உன் கூட தான் இருக்கேன். தயவு செஞ்சு சீக்கிரமா தூங்க. ரோஹிணி, அக்கா, அவளுக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவி, இந்த பாங் சாப்பிட்டாலே போதை ஏறிடும், சுயநினைவே சுத்தமா இருக்காது. இப்ப நம்ம ரோகிணி அதே நிலைமையில தான் இருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. ரோகிணி எதை சாப்பிடறதா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருப்பாளே, அப்புறம் எப்படி இவ இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிட்டா? அதுவும் இவ பாங் குடிச்சதுனால நிதானமே இல்லாம ஆயிட்டா பாரு. உமாக்கா, நான் உங்களுக்கு எப்படி சொல்றது? எனக்கு
நல்லாவே தெரியும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல பாங்க மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு. அப்ப நான் ரோகிணியை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணேன். அவகிட்ட சொல்லியும் பார்த்தேன். ஆனா ஏன்னு தெரியல, இவ என் பேச்ச கேட்கவே இல்லை. உடனே எடுத்து குடிச்சிட்டா. இவ நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அக்கா, நான் என்னைக்காவது உங்க பேச்சு கேட்காம இருந்திருக்கேனா? நான் சும்மா நடிச்சிட்டு இருந்தேன்க்கா. என்ன? ரோகிணி, என்ன விளையாட்டு இதெல்லாம்? உன்னை பத்தி நாங்க எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் விளையாடாத. அத்த, சாரி அத்த. அப்போ உனக்கு பாங் போதை இல்லையா? இல்ல, என் தொண்டையில ஒரு சின்ன இடம் தனியா இருக்கு. நான் ஏதாவது சாப்பிட வேண்டாம் நினைச்சேன்னா அதை அங்கேயே தங்க வச்சிருவேன். எனக்கு எந்த பாதிப்பும் வராது. இது எப்படி தெரியுமா? நாகத்துக்கிட்ட சக்தி இருக்கும்ல, அதே மாதிரிதான். அண்ணி, நல்லா விளையாடுனீங்க போங்க. அதுவும் இல்லாம நாங்க எல்லாருமே நீங்க உண்மையிலேயே பாங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டோம். என்னப்பா என்னதெல்லாம்? சாரி சித்தார்த், ஹோலி அதுவும் கோவப்படாம இருங்க. எல்லாரும் முகத்திலயும் சிரிப்பு பார்க்க நினைச்சேன், அதான் அப்படி பண்ணேன். சித்தார்த், ரோகிணி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இவ நடிச்சே எல்லாத்தையும் கவுத்துடுவா. அட உமாக்கா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சித்தார்த் ரோகிணியோட ஆக்டிங்க பார்த்து மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ இவ என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டா. அப்படியா? உங்களுக்கு எப்படிதான் தெரியாம போச்சு அண்ணி ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு? அத்தை, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆ, அக்கா, போறதுக்கு முன்னாடி என் பொருளை எனக்கு திருப்பி கொடுங்க. அக்கா, போறதுக்கு முன்னாடி என் பொருளை எனக்கு திருப்பி கொடுங்க. போன கேட்டேன். சித்தார்த், நீயே எங்க கூட கீழே வாப்பா. ரோகிணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஹோலி பண்டிகை விளையாடுறதுனால கொஞ்சம் களைப்பா தானே இருக்கும். கொஞ்ச நேரம் தூங்குனானா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். சரி. ஹோலி அன்னைக்கு நீங்களும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல. என்னோட பலகீனம் உங்ககிட்ட இருக்கு, அப்புறம் உங்களுடைய பலகீனம் என்கிட்ட இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, நம்ம கிட்ட இருக்கிறத எப்ப மாத்திக்கலாம்? நான் என் பெட்டி ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அதனால நாம ஒரு வேலை பண்ணலாம். நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்கக்கா. என்னாச்சு? பாருங்க சித்தார்த், நான் அக்கா கிட்ட ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன், போய் ரெஸ்ட் எடுங்க, என்னையும் ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு. ஆனா இவங்க என்ன பத்தி கவலைப்பட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்றது சரிதான் சீமா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ரோகிணி கூட நான் இருக்கேன். அக்கா, நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. என்ன விஷயம்? இந்த விஷயம் தாங்க. எப்பவுமே மத்தவங்கள பத்தி கவலைப்படுவாங்க, ஆனா அவங்கள அவங்க கவனிச்சுக்க மாட்டாங்க.
உங்களையும் கொஞ்சம் பாத்துக்கோங்கக்கா. போய் நல்லபடியா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சாரி. சாரி சொன்னதெல்லாம் போதும். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அதுக்கப்புறம் சாப்பிட போலாம். பிரேம், என்னாச்சு? பிரேம், அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த நாகம். சீமா, நீ பயப்படாத. இந்த பெட்டி நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த நாகம் நம்மள எதுவுமே செய்யாத. நீ முதல்ல ஒரு விஷயம் சொல்ல. ரோகிணி ரூமை விட்டு வெளியே வந்தாலா இல்லையா? இல்ல பிரேம், இன்னும் வரல. இப்போ வீட்ல எல்லாரும் முழிச்சிருப்பாங்க. அதனால நடுராத்திரி நான் எப்படியாவது ரோகிணியை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன். ராத்திரி நேரமா இருக்கிறதால நான் அவளை பாதுகாப்பா யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே கூட அனுப்பி வச்சிருவேன். சரி. ஆனா சீமா, இந்த வேலையை நீ தனியா தான் செஞ்சாகணும். ஏன்னா நானும் அமரும் இன்னைக்கு ஒரு வேலையா வெளியே போறோம். நீங்க எங்க போக போறீங்க? சீமா, அந்த ராஜ நாகத்துக்கிட்ட இருந்து நிரந்தரமா விடுதலை அடையறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நாகத்துக்கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும்னா இன்னைக்கு ராத்திரியே அந்த வேலையை செஞ்சாகணும். நீ கவலைப்படாத, விடியறதுக்குள்ள நாங்க வந்துருவோம். நீங்க உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. டென்ஷன் ஆகாத. அந்த நாகம் உன்னை பயமுறுத்தலாம், மிரட்டலாம். ஆனா அதால உன்னை வேற எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் சரியா நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ எனக்காக வேண்டிக்க. நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும். அந்த நாகம் எங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். எங்களை விட்டு நிரந்தரமா போகணும். ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அட ஆமா, இந்த யோசனை ஏன் எனக்கு முதல்ல தோணாம போச்சு? அதான் சரியா இருக்கும். ஆனா அந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி நான் என் ரோகிணி அந்த ரூம்குள்ள இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சிக்ஸர் அடிச்சு உனக்கு காட்டுவோம் உன்னோட ஹாரோஸ்கோப். கொஞ்சம் ஸ்வீட், கொஞ்சம் சால்ட்டி. புதிய பிரிட்டானியா 50-50. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நாகமும் அவ ரூம்குள்ள படுத்திருக்க. இதுதான் என்னோட ரோகிணியை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு சரியான நேரம். அம்மா தாயே, என்ன நடந்தாலும் சரி, நான் என்னோட ரோகிணி இன்னைக்கு அந்த நாகத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தியே தீரணும். எனக்கு துணையா இருங்கம்மா.
ஜெய் துர்கா தேவி. இந்த கதவு ஏன் திறக்க மாட்டேங்குது? என்னாச்சு? இது அந்த நாகத்தோட கொலுசு சத்தமாச்சே. இல்ல, இன்னைக்கு என்னோட ரோகிணி இங்க இருந்து கூட்டிட்டு போகாம நான் போக மாட்டேன். இதுக்காக நான் என் உயிரை இழக்க கூட தயாரா இருக்கேன். ஆனா என் தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்தணும்.